காஞ்சி பெரியவருடைய அருள்மொழிகளை நம்ம வந்து பார்க்கலாம். உபநிடதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளை எப்பவுமே குழந்தையா தான் இருக்க சொல்லுதான். ஏன்னா குழந்தையோட மனசுல தான் எந்த ஒரு கள்ளகபடமுமே இருக்காது இல்லையா? தேவைகளை வந்து அதிகரிப்பதால திருப்தி பெற முடியாது கண்டிப்பா இல்லையா? தேவையானதை மட்டும் வாங்குவது நல்லது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கினாலே நம்மளோட லைஃப்ல வந்துட்டு திருப்தியா இருக்க முடியும். அவங்க வாங்குறாங்க, இவங்க வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏத்துக்கவே கூடாது. நம்மளுடைய மனசுக்குள்ள கொண்டுட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மனம் வந்து எதை வந்து தீவிரமா நினைக்குதோ அதுவாகவே மாறிடுமா. நம்ம அது வாங்கணும் இது வாங்கணும்னு நினைச்சோம்னா அப்ப அது வந்து நம்மளுக்கு கிடைக்கலன்றப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா? நம்மளால அதை வாங்க முடியலையே, பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் வாங்குறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? இன்னொன்று வந்து அதனாலதான் தூய்மையான உயர்ந்த சிந்தனைகளை வந்துட்டு மனசுல வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா வாழ்வதை வந்துட்டு அதிக சக்தி வாய்ந்தது. வாழ்வதே சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கடவுள் வந்து இருக்காரு. ஒருவரை வணங்கும் போது அவருக்குள்ள இருக்கும் கடவுளே வழிபடுகிறோம். நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க காலில் விழுந்து நம்மளை கும்பிட சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கடவுள் வந்து இருப்பாரு. அப்ப அந்த கடவுளை தான் நம்ம வணங்குறோம் அப்படின்றது தான் பொருள் இல்லையா? அதாவது சுவர்ல எரிந்த பந்து திரும்பியும் வருவது போல நிறைவேறாத ஆசைகள் வந்து கோவமா திரும்பி நம்ம வந்து தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் மறுபிறவிக்கு வந்து அது வந்து துணை வரவே போறதில்ல. நம்ம எதையுமே கொண்டுட்டு போக போறதில்ல இல்லையா? நியாயமான வழியில பொருள் தேடி தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வது தான் சிறந்தது. பொம்மலாட்ட பொம்மை போல சக உயிர்களுக்கும் உள்ளிருந்து கடவுளே அவற்றை ஆட்டி வைக்கிறார் இல்லையா? வழியில கிடைக்கும் வழியில நம்ம போற வழியில கிடக்கிற முள்ளையோ கண்ணாடியோ அகற்ற பணம் தேவை கிடையாது. அதுக்கு நம்மளுடைய மனசு இருந்தாலே போதும் இல்லையா? சிறிய உதவிகளை கூட யார் வேணும்னாலும் செய்யலாம். உபநிடதம் வந்து நம்மளை வந்து குழந்தைய இருக்க சொல்றது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை தான் காஞ்சி பெரியவர் அவர்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு.